ஹாய் வீவர்ஸ், பானஸ் கிச்சன் வான்மா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஊரில் வந்து மாரியம்மன் பண்டிகை போட்டிருக்காங்க. அதனால் நம்ம அன்னதானத்துக்கோசரம் இன்றைக்கி நானும் மாங்காய் சாதம் செய்ய போகிறேன். அது உங்களுக்கும் காட்டுறேன். எப்படி செய்யறதுன்னு நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. வாங்க போகிறோம். சாதம் 2 கிலோ சாதம் வடித்து வச்சுருக்கேன். நல்ல பெரிய மாங்காவாக 3 மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 மாங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை, கடலைக்கொட்டை, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், தாளிக்கிறதுக்கு 2 வரமிளகா. இது வந்து கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வரமிளகா வறுத்து வச்சுருக்கேன். ஒரு 15 வரமிளகா வறுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் கடுகு, 2 ஸ்பூன் வெந்தயம் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பாருங்கள், இந்த மிக்சியில் வறுத்த மிளகாய் போட்டுக்கிறோம். அடுத்தது இந்த வறுத்த வெந்தயம், கடுகு 2 போட்டுக்கிறோம். இந்த மாங்காய் துண்டு போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அது கொஞ்சம், ஏன்னா 2-3 நிறைய இருக்கிறனால 2-3 தடவை அரைக்கணும். அதனால் இதை கொஞ்சம் போட்டுக்கிறேன். போட்டு இப்போ அரைச்சி, இந்த மஞ்சத்தூள் இருக்குது பாருங்கள், பெருங்காயத்தூளையும் போட்டுக்கிறோம், மஞ்சத்தூளையும் போட்டுக்கிறோம். இப்போ இதை அரைச்சிட்டு வரலாம். பாருங்கள், இப்போ இன்னும் கொஞ்சம் மாங்காய் துண்டு போடுறோம். உப்பு, நம்ம 2 கிலோ சாதம் பண்ணுறோம் இல்லையா, அதனால் 2 கைப்பிடி உப்பு அதில் போட்டுக்கிறோம். போட்டு இப்போ அரைச்சிப்போம். அது வந்து ரொம்ப நைஸாக அரைக்கணுங்கிறது கிடையாது, பரபரன்னு அரைச்சா போதும். எண்ணெய் ஒரு 100 மில்லி ஊற்றணும். எண்ணெய் காஞ்சிருச்சு. 2 ஸ்பூன் கடுகு போடுறோம். கடலைப்பருப்பு 4 ஸ்பூனு, உளுத்தம்பருப்பு 4 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை போடுறேன். இப்போ இந்த வாசனைக்கோசரம் வரமிளகா 2 போடுறோம். அதையும் இப்போ போட்டுருவோம். உங்களுக்கு எண்ணெய் நிறைய இருக்கிற மாதிரி தெரியும். ஏன்னா நம்ம வந்து ஒரு 2.5 கிலோ பக்கமாக சாப்பாடு செய்கிறோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் பாருங்கள், செவந்துக்கிட்டு வருது. இப்போ நம்ம துருவி வச்ச மாங்காவை அதில் போடுறோம். துருவி வச்ச மாங்காவை போட்டு பரட்டணும். கருவேப்பிலை போடுறோம், கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம வந்து அது வதக்கினதும் அதை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, மாங்காய், கடுகு, வெந்தயம், வரமிளகா, இதெல்லாம் அந்த அரைச்சி விழுது அதில் போடுறோம். போட்டு நல்லா கலந்து விடணும். எல்லாம் கலந்து வர மாதிரி நல்லா கலக்கி விடணும். அப்புறம் கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரை, ஒரு 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரையை அதில் போடுறோம். போட்டு அதுவும் கலந்துக்கணும். மாங்காயோட புளிப்பை வந்து அந்த நாட்டு சர்க்கரை குறைக்கும். நிலக்கடலையை அதில் போடுறோம். போட்டு நல்லா கலந்து விடுறோம். எல்லாத்தையும் நல்லா கலக்கி விடணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி கொடுக்கணும். பாருங்க, எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. போதும், இதோட நம்ம நிறுத்திக்கலாம். சாதத்தில் ஆற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சாதத்தில் அதை போட்டு நல்லா கலந்து விட வேண்டியது தான். சுவையான மாங்காய் சாதம் ரெடி. நீங்களும் எங்கள் ஊருக்கு வாங்க. எங்கள் சாமியோட, காளியம்மனோட அருளை பெறுங்க. நீங்களும் பிரசாதம் வாங்கிக்கலாம். வாங்க.